ஹலோ வணக்கம் நண்பா. யாரெல்லாம் இன்னும் மாந்திரிகத்தை அளித்த கருப்பண சுவாமியோட பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலையோ அதை போய் பாருங்க. அப்பதான் பார்ட் 3யோட கதை என்னன்னு உங்களுக்கு புரியும். இந்த கதை உண்மை சம்பவ கதை தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னமும் பல பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு அப்பப்போ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். நீங்க தட்டி பார்க்கலாம். சரி, நம்ம நேரத்துக்கு அடுத்த நம்ம வீடியோக்குள்ள போலாமா? கணேஷா, பார்ட் 2ல நடந்த கதையை நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். இவங்க பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கிறப்ப வெளியே சில அமானுஷ்ய நடமாட்டம் இவங்களுக்கு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் வெளியே பார்த்திருக்காங்க. அங்க ஹால்ல யாருமே இல்லை. இவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கேட்கிறப்ப நான் வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவங்க எதுவுமே பேசாம போனை வச்ச ஒரு 1 செகண்ட்ல வீட்டு காலிங் பெல் அமுக்கிற சத்தம் கேட்டிருக்கு. இவங்க யாரோ தான் நினைச்சிட்டு இவங்க போயிட்டு கதவு திறந்து பாக்குறப்ப வெளியே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே பாக்குறாங்க. லெப்ட்ல திரும்பி பாக்குறாங்க, ரைட்லயே திரும்பி பாக்குறாங்க. வெளியே ஆளு நிக்கிற மாதிரியும் இல்லை, அங்க குழந்தைங்க யாருமே இல்லை. சோ அந்த பிளாக்கே அமைதியா தான் இருக்கு. எல்லாரோட வீட்டு கதவும் சாத்தி தான் இருக்கு. வெளியே யாருமே இல்லை. சோ இவங்க என்னடா காலிங் பெல் அமுக்கிற சத்தம் கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு சரி என்னமோ ஏதோன்னு கதவு சாத்திட்டு உள்ளுக்கு டிவி ஆன் பண்ணி உட்காந்துட்டு இருப்ப கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் காலிங் பெல் அமுக்கிற சத்தம் கேட்டிருக்கு. திரும்பவும் இவங்க போயிட்டு கதவு திறந்து வெளியே பாக்குறப்ப அங்க யாருமே இல்ல. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா ஒருவேளை குழந்தைங்க தான் பெல்லுல விளையாடுதோ, ஒருவேளை அதுங்கதான் அடிச்சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்குதோ சொல்லிட்டு இவங்க வீட்டோட 2 வீடு தள்ளி கொஞ்சம் இந்த சைடு பார்த்தா படிக்கட்டு வந்துடும். சோ அது வரைக்கும் போய் பார்த்தாங்க. அப்படி ஒண்ணுமோ பிள்ளைங்க இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பிளாக்கே கொஞ்சம் அமைதியா தான் இருக்கு. என்னடா நமக்கு காலிங் பெல் அமுக்கிற சத்தம் கேக்குது, என்னவா இருக்கும்னு நினைச்சிட்டு இவங்க போயிட்டு அந்த காலிங் பெல் அமுக்கி பாக்குறாங்க. அமுக்குனாதான் அந்த சத்தம் கேட்கும். அப்புறம் இவங்களுக்கு ஒருவேளை ஏதாவது வயரிங் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே யோசிக்கல. அவங்க கதவு சாத்திட்டு உள்ள உட்காந்து டிவி ஆன் பண்ணி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்க படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ செகண்ட் கழிச்சு கதவை திறந்து உள்ளுக்கு வர சத்தம் அவங்களுக்கு நல்லாவே கேக்குது. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஹஸ்பண்ட் தான்ட்டு. ஏன்னா இவங்க அந்த படத்துல ரொம்ப முன்னூரமா இறங்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குவாங்க. படம் ஏதாவது ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருந்துச்சுன்னா யாரு என்ன பேசுறாங்க, பின்னாடி யாரு வரா, யாருமே அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்களா. இந்த மாதிரி பழக்கம் கண்டிப்பா நம்மள எத்தனையோ பேருக்கு இருக்கும். ஒரு கதை இன்ட்ரெஸ்டிங்கா ஓடிக்கிட்டு இருக்குன்னா நம்ம கண்ணு அந்த டிவில இருந்து நகராது. அதே மாதிரி இவங்க அந்த படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு நல்லா கேக்குது, கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. அப்புறம் ஆளு நடந்து வராங்க, அந்த டிவில பாக்குறாங்க. இப்ப நம்ம படம் பார்த்தாலும் பின்னாடி ஆளு நடந்தா நமக்கு கண்டிப்பா அந்த டிவில அதோட ஷேடோ தெரியுதுன்னா அந்த மாதிரி அவங்க பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி கதவை திறந்து சாத்திட்டு அவங்க உள்ளுக்கு நடந்து வராங்க. நடந்து வந்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த டைனிங் டேபிள்ல பொருள் எடுத்துட்டு வச்சா எப்படி இருக்கும் சத்தம், அந்த மாதிரி பிளாஸ்டிக் சத்தம் கேக்குது. அப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் தானே சொல்லிட்டு எங்க இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க, வாங்க வாங்க ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் சொல்லிட்டு திரும்பி பார்க்காமலே பேசுறாங்க. கொஞ்ச நேரம் இவங்க இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறப்ப என்னடா அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி யாருமே இல்ல. யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம பாக்குறோம் யாரோ பின்னாடி நடந்து போற மாதிரி தெரியுது. அப்புறம் சரி வீட்டுல உள்ளவங்க தான் வந்திருக்காங்க சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறப்ப அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. எப்படி இருக்கும்? இதை கேட்டோன்னே எனக்கு ஐயோ இந்த மாதிரி நடந்துறதா நம்ம எடுத்துட்டு போல ஓட்டம் அப்படித்தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு அவங்க பாக்குறாங்க, சுத்தி முத்தி பாக்குறாங்க. கதவு திறந்த மாதிரி இருந்துச்சு, ஆள் வந்த மாதிரி இருந்துச்சு, பிளாஸ்டிக் வைக்கிற சத்தம் கூட ரொம்ப கிட்டத்துல கேட்டுச்சு. எப்படி அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மறுபடியும் கதவு திறக்க சத்தம் கேட்டோம். டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அப்பதான் உள்ளுக்கு வராரு. உள்ளுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சாப்பாடு எடுத்துட்டு டேபிள் வச்சுட்டு இவங்களை பாக்குறப்ப இவங்க அப்படியே பேய் அடைஞ்ச மாதிரி இருக்காங்க. அவங்க சுபா சுபா ஏய் என்னாச்சு அப்படி சொல்லி கேக்குறப்ப ஏங்க இந்த வீட்டுல யாரோ இருக்காங்க அப்படியே சொல்றப்ப இவருக்கு என்ன யாரு இல்லங்க, நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு இதே மாதிரி கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. பின்னாடி ஏதோ கொண்டு வைக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அந்த டிவியில கூட பாத்துட்டு இருந்தேங்க. ஏன்னா அந்த படம் ரொம்ப ஆர்வமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால நான் திரும்பி பார்க்காம நீங்க தான் வந்துட்டீங்கன்னு நினைச்சு எங்க உட்காருங்க, இந்த கதை நல்லா இருக்குன்னு அப்படி நான் சொல்லிட்டு இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துச்சு. என்னடா சத்தமே சொல்லிட்டு திரும்பி பாக்குறப்ப யாருமே இல்ல. இப்ப பார்த்தா நீங்க இங்க நிக்கிறீங்க. அப்ப வந்தது யாரு? அப்ப வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்களா சொல்லி கேட்கிறப்ப இவங்க ஹஸ்பண்ட் ஒண்ணுமே புரியல. என்ன பைத்தியம் மாதிரி வளர, நான் இப்பதானே வந்தேன், யாரு வர போறா? அதுவும் இல்லாம இந்த பிளாட் ஃபுல் ஆஃப் செக்யூரிட்டி, யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல வர முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு. இல்லங்க நான் சத்தியமா சொல்றேன்,
எனக்கு கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு, ஆளு உள்ளுக்கு நடந்து வந்தாங்க. நான் டிவி பார்த்துட்டு இருக்கப்ப அந்த ஷேடோ எல்லாம் தெரிஞ்சு, ஒருவேளை பக்கத்து வீட்டுல கூட சத்தம் கேட்டா உனக்கு அப்படி கேட்கும்னு. இல்லங்க, அப்ப நான் டிவில பாத்தேங்க. டிவில பாத்தியா? ஆமாங்க, இப்ப படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஆளு பின்னாடி நடத்த கூட நமக்கு தெரியல. நான் சத்தியமா சொல்றேங்க, நான் பாத்தேங்க. இல்லங்க, இந்த வீட்டுல யாரோ இருக்காங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னோன்னே, இவர் யார் இருக்கா சொல்லிட்டு இவர் போயிட்டு ரூம் கதவுலாம் திறந்து, வாஷ்ரூம் கதவுலாம் திறந்து எல்லாம் சுத்தி முத்தி பார்த்தோன்னே, இங்க பாரு யாருமே இல்லைன்னொன்னே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க அப்படி ஒரு நிமிஷம் எதுவும் யோசிக்காம பட்டுன்னு உட்காந்துட்டாங்க. அப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் வந்து, இங்க பாரு நீ மாசமா இருக்க, இந்த மாதிரிலாம் நீ கண்டதையும் போட்டு யோசிச்சு குழப்பிக்காத, குழந்தைக்கு ஆகாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க வந்து அப்படியே பேசாம அமைதியாயிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு நல்லா தெரியுது ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு. அப்புறம் இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு நைட் ஆயிடுச்சு, 2 பேரும் படுக்க போயிட்டாங்க. தூங்குறப்ப வந்து இவங்களுக்கு அன்னைக்கு நடந்த விஷயம் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இவங்க குளிக்கிறப்ப நடந்த விஷயம், அதுக்கப்புறம் இவங்க டிவி பார்த்துட்டு இருக்கப்ப நடந்த விஷயத்த வந்து திரும்ப திரும்ப அவங்க நினைச்சு பார்த்து யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க அதே ஞாபகத்துல நினைச்சுக்கிட்டே இருந்துட்டு அவங்களே அறியாம தூங்கிட்டாங்க. இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப நடுசாமம் மணி ஒரு 2-2:30 இருக்குமாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் இந்த மாதிரி தாங்க கேட்டிருக்கு, என்னமோ எதையோ வெட்டுற மாதிரி. ஆனா அப்ப அவங்க தூக்க கலக்கத்துல என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒருவேளை பக்கத்துல என்னமோ பண்றாங்க போல. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ல தங்கி இருந்தா பக்கத்து ரூமா இருந்தா கூட மேபி அந்த ரூம்ல ஏதாவது ஆணி அடிச்சாலோ இல்ல ஏதாவது பண்ணாலும் கண்டிப்பா அந்த சத்தம் கொஞ்சம் லைட்டா கேட்கல. இவங்க அந்த நினைப்புல அவங்க கண்ணை திறக்காம அப்படியே அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே அசந்து தூங்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சத்தம் ரொம்ப வேகமா இவங்க ரூமுக்கு வெளியே கேட்டிருக்கு. இவங்க டக்குன்னு கண்ணை முழிச்சு எந்திரிச்சு பாக்குறப்ப அவங்க ஹஸ்பண்ட் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு ரூமுக்கு வெளியே. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சின்ன சத்தமா இருந்தா கூட முழிச்சிருவாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அவ்வளவு பெரிய சத்தத்துல இவங்க கண்ணு முழிச்சு எந்திரிச்சு பாக்குறாங்க, அவர் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இந்த சத்தம் நமக்கு தான் கேக்குதா, இல்ல இவருக்கும் கேட்டு இவர் அசந்து தூங்கிட்டு இருக்காரா, இந்த சத்தத்துல தூங்கவே முடியல, எப்படி இந்த மனுஷன் தூங்குறா சொல்லிட்டு என்னவா இருக்கும், என்ன அந்த சத்தம் இவ்வளவு ஹெவியா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்டை எழுப்பியிருக்காங்க. ஹஸ்பண்டை எழுப்பி, என்னம்மா இந்த நேரத்துல எழுப்புறேன், ஏங்க வெளியே என்னமோ எதையோ வெட்டுற சத்தம் கேக்குதுங்க, உங்களுக்கு கேக்குதான்னு. பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் எதுவும் நினைக்காம நீ தூங்க, எனக்கு ஒண்ணுமே கேட்கல சொல்லிட்டு அவர் தூங்கிட்டாரு. இல்லங்க, இங்க பாருங்க சத்தம் எவ்வளவு வேகமா கேக்குதுன்னு. எங்க கேக்குது இந்த நேரத்துல, என்ன ஏன் டிஸ்டர்பர் சொல்லிட்டு எந்திரிச்சு பாக்குறாரு. அந்த சத்தம் வந்து அறவே இல்ல. எங்க கேக்குது, ஒண்ணுமே இல்ல. நீ ஏதாவது கனவு கண்டியா, இங்க பாரு நீ பிரெக்னண்டா இருக்க, நீ கண்டதே யோசிச்சு படுக்கிறனாலதான் உனக்கு என்னமோ கெட்ட கெட்ட கனவு வருது, சாமி கும்பிட்டு பேசாம படு, எனக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கு, நான் தூங்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் படுத்துட்டாரு. அப்ப இவங்களுக்கு வந்து அவ்வளவு நேரம் கேட்ட சத்தம் அவங்க ஹஸ்பண்ட் எந்திரிச்சோன்னு கேட்கல. இவங்களுக்கு அப்பயும் மனசுல இல்லையே என்னமோ தப்பா இருக்கேன்னு நினைச்சிட்டு இவங்க அப்படியே பேசாம படுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களுக்கு ரூமுக்கு வெளியே கேட்ட அதே சத்தம் இப்ப ரூம் உள்ளுக்கு, அதுவும் கிட்டத்துல பக்கத்துல கேக்குது, எதையோ வெட்டுற மாதிரி. அந்த சத்தத்தை கேட்டு டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டு இப்படி திரும்பி பாக்குறப்ப அவங்க ஹஸ்பண்டை காணோம். எங்க போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு வெளியே போய் கதவு திறந்து பார்த்திருக்காங்க. கிச்சன்ல எதையோ போட்டு அவங்க ஹஸ்பண்ட் வெட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இந்த நேரத்துல இந்த மனுஷன் எந்திரிச்சு இங்க என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் முன்னுக்குதான் அவரு ஏசிட்டு தூங்குனாரு, இப்ப என்னன்னா கிச்சன்ல வந்து என்னத்தை வெட்டிட்டு இருக்காரு சொல்லிட்டு, அதுவும் லைட் போடாம. இவங்க கேக்குறாங்க, ஏங்க என்னங்க பண்றீங்க, இந்த நேரத்துல என்ன வெட்டிக்கிட்டு இருக்கீங்க ஏங்க அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. அவரு திரும்பவே இல்லை. ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா சொல்லிட்டு இவங்க ஹால் லைட்டை தட்டுறாங்க. கிச்சன்ல யாருமே இல்லை. ஏன்னா இவங்க கிச்சன் வந்து நான் சொன்ன மாதிரி இவங்க வீடு வந்து ஹால்ல இருந்து கிச்சனை பார்த்தா அங்க சமைக்கிற எல்லாமே தெரியும். ஸோ கிச்சன்ல போறது வர்றது ஆள் சமைக்கிறது எல்லாமே தெரியும். ஏன்னா அது ஒரு ஓப்பனான பிளேஸ். அப்போ இவங்க ஹால்ல லைட்டு போட்டாலும் போடலைனாலும் சரி, கிச்சன்ல யாரு நின்னாலும் நிக்கலாலும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியும். லைட் ஆன் பண்ணி பாக்குறப்ப அங்க கிச்சன்ல யாருமே இல்லை. அப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி திக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. என்னடா நம்மளுக்கு சத்தம் கேட்டுச்சு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அங்கதான் படுத்திருக்காரு. எப்படி இருக்கும், அவங்க வேற பிரெக்னண்டா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா இது கனவா இல்ல கனவுல நடந்து வந்துட்டோமா? முடிச்சு பாக்குறப்ப அவங்க ஹஸ்பண்ட் இல்ல. பக்கத்துல ஹஸ்பண்ட் இல்லாதனாலதான் அவங்க எந்திரிச்சு வெளியே வந்து ஹால்ல வந்து பார்த்தாங்க. ஸோ அப்ப பாக்குறப்ப அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. என்னடா இந்த நேரத்துல அவர் என்ன வெட்டிட்டு இருக்கிறதுனால தானே அவங்க ஆன் பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் அங்க யாரும் இல்ல. இப்ப திரும்பி பாக்குறப்ப ரூம்ல அவங்க ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒருவேளை ஒரு வாஷ்ரூமுக்கு போயிட்டு வந்தா கூட அவங்க தான் ரூமை விட்டு வெளியாகலையே, அவங்க ரூமுக்கு நடுவுல நின்று தானே இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறாங்க. சோ அவங்க கண்ணு அவங்களாலே நம்ப முடியல. இது என்ன கனவா, என்னதான் நடக்குது? அவங்களுக்கு வந்து அந்த நைட்டு தூக்கமே போயிடுச்சாங்க. விடிய விடிய அவங்க தூங்கவே இல்லையா.
காலையில எந்திரிச்சு கணேஷ் அவசரமா கிளம்பிட்டு இருக்கிறப்ப சுபாவை பார்த்திருக்காரு. என்னடா சுபா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் எழுப்பியிருக்காரு வேலைக்கு போலியான்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க சொல்லியிருக்காங்க, இல்லங்க நைட்டு ஃபுல்லா எனக்கு சரியான தூக்கம் இல்ல, ரொம்ப ஹெடேக்கா இருக்கு, நான் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ஒரு 12 மணி போல ஆஃபீஸ் போய்க்கிறேன், நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன்னு இருக்காரு. அப்புறம் அப்படியா சரி பரவாயில்ல, நீ உடம்ப வந்து பாத்துக்க, உன்னால முடிஞ்சா நீ ஆஃபீஸ் போ, முடியலன்னா நீ லீவ் போட்டுருன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி இவர் போயிட்டாரு ஆஃபீஸ்க்கு. ஸோ அப்ப இவங்க வந்து ஹஸ்பண்ட் வெளியே போனதுக்கு அப்புறம் கதவெல்லாம் பூட்டிட்டு ரூம்ல வந்து படுத்துட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. என்னடா ஏன் நைட் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, ஏன் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப காலங்காத்தாலேயே ஃபோன் கால் வருது. மணி ஒரு 7, 7:30 போல இருக்கும். அவங்க அப்பா தான் அடிக்கிறாரு. ஸோ அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறப்ப, என்னடா அப்பா அடிக்கிறாரு இந்த நேரத்துல சொல்லிட்டு, சொல்லுங்க அப்பான்னு சொல்லி கேட்குறப்ப, அம்மா அங்க எல்லாமே ஓகேவா இருக்கா? நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கியா சொல்லி கேட்குறப்ப, இல்லப்பா நான் இன்னைக்கு வந்து 12 மணிக்கு மேலதான் ஆஃபீஸ்க்கு போவேன். ஏம்மா என்னாச்சு சொல்லி கேட்குறப்ப, இல்லப்பா எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, சரியான தூக்கம் இல்லைன்னு. ஆமா ஆமா அப்பாவுக்கும் மனசு என்னன்னு தெரியல சரியில்லைம்மா, எனக்கும் இங்க சரியான தூக்கம் இல்லை. ஏன்ப்பா என்னாச்சு சொல்லி கேட்குறப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மேபி வயசாகுதுல அதனாலதான் இருக்கும் போல, என்னன்னு தெரியல, எனக்கு உனக்கு எனக்கு வந்து உன்னை அடிச்சு கேட்கணும் போல தோணுச்சு, அதனாலதான் காலங்காத்தால அடிச்சேன்னு. அவ்வளவுதானப்பா வேற ஒண்ணும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ உடம்ப பாத்துக்க, நீ பாரு முடிஞ்சா இன்னைக்கு வேலைக்கு போ, இல்லைன்னா லீவ் போட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடுமா, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதான் சொல்லிட்டு அவங்க அப்பா கொஞ்ச நேரம் பேசிட்டு போனை வச்சுட்டாரு. ஆக்சுவலி அவங்க அப்பா ஏன் அடிச்சாருன்னா, அவங்க அப்பாவுக்கும் அவங்க மகளை பத்தின கெட்ட கனவா வந்திருக்கு. சோ இவருக்கு வந்து மனசு கேட்கல. இவர் குலதெய்வ கோயில போயிட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு தான் இவர் பொண்ணுக்கு போன் அடிச்சிருக்காரு. ஆனா பொண்ணுகிட்ட அவர் அந்த விஷயத்த சொல்ல, எங்கடா சொன்னா அவங்க வேற பிரெக்னண்டா இருக்காங்களே, அப்புறம் அவங்க ஏதாவது பயந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இவர் அப்படியே பேச்ச மாத்திட்டாரு. அப்ப இவங்களும் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, எங்கடா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவர் ஏதாவது மனசு கஷ்டப்படுவார் நினைச்சிட்டு இவங்களும் அந்த விஷயத்த சொல்லாம, இவங்க 2 பேருமே என்ன நடந்திருக்குன்னு எதுவுமே சொல்லாம பேசாம பேசிட்டு போனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க யோசிச்சுக்கிட்டே அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்க. தூங்கி எந்திரிச்சு பார்த்தாங்க அவங்களுக்கு தலைவலி அவ்வளவா இல்ல. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. இந்த கட்டா தாங்க சுபாக்கு உண்மையிலே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதை கேட்கிறப்ப எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு. அதாவது இவங்க நேரம் வீட்டுக்கு போயிட்டாங்க, கதவை திறக்கிறாங்க, கதவு லாக்கா இல்ல, கதவு திறந்து சாத்திட்டு உள்ளுக்கு அவங்க என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டு உள்ளுக்கு போயிட்டு இருக்காங்க. யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஏன்னா உள்ளுக்கு இருந்தா தானே ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். சோ உள்ளுக்கு வந்து எந்த ஒரு இந்த கட்டம் உண்மையிலேயே சுபா ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போன கையோட கதவை திறந்திருக்காங்க. கதவு வந்து லாக்கா இல்ல, சும்மா தான் இருக்கு, சும்மா தான் சாத்திருக்கு. ஸோ அவங்க கதவை திறந்து உள்ளுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டுட்டு உள்ளுக்கு போறப்ப வந்து பாத்ரூம்ல குளிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. அப்ப இவங்க மணியை பார்த்திருக்காங்க, மணி 10:30. என்னடா இப்பதான் இவர் குளிக்கிறாரா சொல்லிட்டு இவங்க ரூம் கதவை திறந்துட்டு, என்னங்க நீங்க இப்பதான் வந்தீங்களா, என்னங்க மணி 10:30 ஆச்சு, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, பேசாம நான் கொஞ்சம் ஏர்லியா வீட்டுக்கு வந்திருப்பல, ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விலைக்கு ஏத்தணும், எங்க ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதுக்கப்புறம் திரும்ப இவங்க என்னங்க என்னங்க கூப்பிட்டு பாத்ரூம் கதவு கிட்ட வரைக்கும் போய் நிக்கிறாங்க. ஷவரோட சத்தம் கேக்குது. ஆனா உள்ள இருக்கிற அவங்க ஹஸ்பண்டோட குரல் கேட்கவே இல்லை. என்னங்க நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கதவை லைட்டா தான் அவங்க இப்படி தள்ளுனாங்க. கதவு திறந்துருச்சு. கதவு திறந்து பாக்குறப்ப உள்ள யாருமே இல்ல. ஆனா ஷவர்ல இருக்கிற தண்ணி திறந்து போய்கிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும். 2 கீ தான் இருக்கு. ஒண்ணு இவங்க கிட்ட, இன்னொன்னு ஹஸ்பண்ட் கிட்ட. இவங்க 2 பேரை தாண்டி யாரும் வீட்டுக்குள்ள வரவும் முடியாது. ஆனா இவங்க கதவு திறக்கிறப்ப லாக்கா இல்ல. பத்தாவதுக்கு உள்ள வந்து பாக்குறப்ப ஷவரை திறந்து விட்ட மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இவங்க திறந்து பாக்குறப்ப பாத்ரூம்ல யாரும் இல்ல. அப்ப யாரு இருந்திருந்தா இவ்வளவு நேரம்?